இன்னைக்கு பேச வந்தவங்கலாம் நீங்கள் பாருங்கள், உட்காந்துருக்க பாருங்க, சோஃபாவில் அழகாக சாஞ்சிக்கிட்டு வேளாண்மையை பற்றி பேச வராங்க. சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு எங்கள் தொழில்நுட்பங்க இவ்வளோ பெரிய வசதியை உண்டு பண்ணி கொடுத்துருக்கு. போட்டிருக்கிறத பாருங்கள், ஜீன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஹை கிளாஸ் ஜீன்ஸ் தான். அவர் போட்டுக்கிற அலன் சோலி ஷர்ட்டு. விவசாயத்தை பற்றி பேச வர ஆளுங்களை பாருங்கள், மினரல் வாட்டரை குடிச்சிக்கிட்டு கையில் வந்து ரொம்ப உயர்ந்த கை கடிகாரத்தை கற்றுக்கிட்டு மணியை பார்த்துக்கிட்டு இந்த ஏசி காலில் காற்று வாங்கிட்டு தண்ணி வேணும்னா அங்கே ஆற்றுல அப்படியே பானையை ஆட்டி ஒரு குடம் மொண்டுட்டு வந்து பக்கத்தில் வச்சிருக்க வேண்டிய. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு சாதனமும், ஒவ்வொரு கருவியும் மனிதனுடைய தொழில்நுட்பத்தால் வந்தது என்பதை மறந்துவிட்டு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தொழில்நுட்பத்தால் தான் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இங்கே எல்லாமே இப்போ கார்டு மயம்தான். எங்கே போனாலும் கார்டு தான். பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், ரேஷன் கார்டு வேணும், ஏடிஎம் கார்டு வேணும். கார்டுலேயே நாம் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு காட்டை பற்றி பேச வந்திருக்காங்க. அவங்களும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். உலகமே இன்னைக்கு கார்டு மயமாக்கிட்டு இருக்கியா? ஒரு சும்மா ஐயா சொன்னாங்களா, ஒரு ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போனால் போதும். இன்றைக்கு உலகம் அப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் வேளாண்மையை பற்றி பேச வந்திருக்கீங்க. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய டெக்னாலஜியுடைய வலிமை என்ன தெரியுமா? டெட் பாடியே ஃப்ரெஷ்ஷாக மாற்ற முடியக்கூடிய அளவிற்கு எம்பால்மிங்னு பேர் இருக்கு. டெட் பாடியே அப்படி கவர்ச்சிகரமாக மக்கள் முன்னாடி காட்டலாம். ஆகவே தொழில்நுட்பத்தினுடைய வலிமை தெரியாமல் நீங்கள் பேசாதீர்கள். முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே உத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி. அந்த முதலடி நல்லா யோசனை பண்ணுங்க. முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து. அந்த விவசாய படத்தில் எம்ஜிஆர் உழுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த காலத்திலே டிராக்டரை வச்சு உழுவார். அவர் கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு அது இன் பண்ணிக்கிட்டு விவசாயி பாட்டு பாடினாரியா? டிராக்டரை வச்சு விழுவாரு. அப்ப முன்னேற்ற பாதையில் இந்த நாடு போகணும். ஒண்ணு வேணாம், இன்னைக்கு கருவேல மரங்களை அழிக்க சொல்லுகிறார்கள். டெக்னாலஜிக்கு வளர்ந்துருச்சு. ஜேசிபின்னு ஒரு மிஷின், அதை வச்சு வேரோட பிடுங்குறாங்க. நீங்க அந்த காலத்து ஆளுங்களா இருந்தீங்கன்னா இந்த மண்வெட்டையும் இந்த கோடரியும் வச்சுக்கிட்டு இவருக்கு இருக்கக்கூடிய கருவேல மரங்களை அழிக்க முடியும்னா நீங்க எத்தனை நாள் ஆகும் நினைச்சு பாருங்க. டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்து விட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள், பாலைவனமும் சோலைவனம் ஆகிட வேண்டும், அங்கே பசுங்கிளிகள் கூவிடவும் வேண்டும் என்று சொன்னவர். அவர் சொல்லுவார், அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் 100க்கு 20 பேர் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே 100க்கு 80 பேர் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுபவர் மேலே சொல்லுவார், 100க்கு 20 பேர் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அமெரிக்கா இன்று உற்பத்தியிலே முன்னணியில் இருக்கிறது. ஆனால் 100க்கு 80 பேர் விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்தியா உற்பத்தியிலே பின்னணியில் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், அங்கே தொழில் புரட்சி, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்கினார்கள். அந்த தொழில்நுட்பங்கள் தான் இன்றைக்கு இங்கே பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு எல்லாத்துக்குமே பாருங்க, இன்றைக்கு விளைநிலங்கள்லாம் குறைஞ்சு போச்சு. நடுவர் அவர்களே, எல்லாம் பிளாட் போட்டு விட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட விளைச்சல் பெருகிறது என்று சொன்னால் எல்லாம் இயந்திரமயம். இன்றைக்கு பார்த்தா உழுவதற்கு டிராக்டர், நடவு நடுவதற்கு மிஷின், நடவு நடுறதுக்கெல்லாம் மிஷின் வந்துடுச்சு இப்போ. அப்புறம் அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணுமா, களை எடுக்கணுமா, எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுச்சு. அறுவடை செய்வதற்கு மிஷின், அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் வைக்கோலை திரட்டுவதற்கு இயந்திரம். இதெல்லாம் எங்களுடைய தொழில்நுட்பம் தந்த உயர்ந்த கொடைகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நெல் இல்லாம, கொள்ளு இல்லாம, எள்ளு இல்லாம கூட சில நாள் வாழ்ந்தலாம். ஆனால் கையில் செல்போன் இல்லாம ஒரு நாள் கூட வாழ முடியாது என்பதுதான் உண்மை. துட்டு இல்லாமல் வாழ்ந்துடலாம், இன்டர்நெட் இல்லாமல் இன்னைக்கு வாழ முடியுமா? இன்னும் சொல்ல போனால் திருப்பதி லட்டை விட இன்டர்நெட்டு மகிமை. ஏனென்றால் திருப்பதி லட்டுலேருந்து திருநெல்வேலி அல்வா வரை வீட்டுக்கு வர வச்சுலாம் இன்டர்நெட் இருந்துச்சுன்னா, கூழ் இல்லாமல் கஞ்சி இல்லாமல் வாழ்ந்து விடலாம். கூகுள் இல்லாமல் வாழ்வது கடினம். நடுவர் அவர்களே, அதாவது உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே, சங்க இலக்கியம் சொல்லுது. அருமையான ஒரு வரி. உணவு எனப்படுவது நிலமும் நீரும் சேர்ந்ததான் உணவு. அதனால் நிலமும் நீரும் புணரியோர் என்று உடம்பும் உயிரும் படைத்திசையோர் என்று சங்க இலக்கியம் சொல்லும். இதை மெய்ப்பிக்கின்ற வகையிலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக இருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்கள் நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்க உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற போது, துணை முதல்வராக இருந்த போதும் முயற்சி எடுத்தார். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம், அதே போல
கடல் நீரையும் குடிநீராக்க முடியும் என்கின்ற உயர்ந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த திட்டத்தை அமல்படுத்தினார் அல்லவா? அங்கல்தாயா எங்களுடைய தொழில்நுட்பம் இருக்கு. இன்றைக்கு கங்கையையும் காவிரியையும் இணைத்திருந்தால் உங்களுடைய வேளாண்மை பெருகி இருக்கும். அதை யாராவது மறுக்க முடியுமா? மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது போக்குவரத்தில் எவ்வளவு உயர்வு, எவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட்டு. அட கண்ணடிச்சா காதல் வரும் சொல்றாங்க, நாங்க கைத்தட்டுனா ஆட்டோ வரும் சொல்றேங்க. முந்தி வரும் பாரு இது 3 சக்கர தேரு, நன்மை வந்து சேரும் நீ நம்பி வந்து ஏறு. நான் இரக்கமுள்ள மனசுக்காரண்டா, நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா, நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. ஆச்சுக்கு இன்னா ஆச்சுக்கு தான் ஆட்டுமுக்கு இன்னா ஆட்டும். இது எதுக்கு சொல்றேன்னா, ஆட்டோக்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு காலத்தில் இதே தமிழகத்திலே ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் உட்கார வைத்து கையால் இழுத்து கொண்டு போனான், கை ரிக்ஷா. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் மனிதனை நோக்கோடு அதை பார்க்கிறார். சக மனிதனை இன்னொரு மனிதன் கையால் இழுத்து கொண்டு போக வேண்டுமா என்று சொல்லி எருது போல் உழைத்தவனை, வியர்வை சிந்தியவனை எஜமானனாக்கினார். சைக்கிள் ரிக்ஷாவை தந்தார். அந்த சைக்கிள் ரிக்ஷாக்கள் தான் பின்னாளிலே ஆட்டோ ரிக்ஷாக்களாக மாறின. ஆகவே வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொன்ன பாரதி அடுத்ததாக ஒரு வரியை சொல்லுவான் பாருங்க, பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று சொன்னான் பாருங்க. அந்த பயிற்று பல கல்வி இருக்கு பாருங்க, அதுதான் எங்களுடைய தொழில்நுட்ப கல்வி. சுகாதாரத்துறை, கல்வித்துறை, விவசாயத்துறை, தொழில்நுட்பத்துறை, அனைத்து துறைகளிலும் எங்களுடைய தொழில்நுட்பம் ஒன்றுதான் வாழ வைத்துக் கொண்டிருப்பது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு, நடுவர் அவர்களே நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.